அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இன்னும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் ஏராளமான செய்திகளை சொல்லுவான். சில நேரங்களில் சட்டத்திற்கு ஏற்றவாறு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி கொடுப்பான். ஒவ்வொரு தேவைக்கு ஏற்றவாறு இறக்கி கொடுப்பான். அதே நேரத்தில் சில நேரங்களில் சிலர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அதற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக குர்ஆனில் அல்லாஹ் சில வசனங்களை இறக்குகிறான். அந்த அடிப்படையில் இறக்கப்பட்டது தான் நாமெல்லாம் பெரிதும் பார்த்த, கேட்ட, வாசித்து கொண்டிருக்கிற சூரத்துல் கஹ்ஃப். அற்புதமான சூரத்துல் கஹ்ஃபில் நிறைய செய்திகளை சொல்லுவான். 15வது ஜுசுவினுடைய கடைசியில் துவங்கி 16வது ஜுசுவினுடைய முதலாவதாக வரக்கூடிய குர்ஆனின் கிட்டத்தட்ட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூரா, அதற்கு பெயர் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படும். கிட்டத்தட்ட குர்ஆனில் 18வது அத்தியாயமாக இருக்கிறது. 18வது அத்தியாயம் 15, 16வது ஜுசுவு 12 பிரிவுகளை கொண்டது. பிரிவு என்று சொன்னால் ஐன் என்ற பொருள். 12 ஐன்களை கொண்டது. கிட்டத்தட்ட 110 வசனங்களை கொண்டது. அதில் 1524 சொற்களை கொண்டது. அதே நேரத்தில் வெறும் எழுத்தாக 6360 வெறும் எழுத்துக்களை கொண்டது. இப்படி மிகப்பெரிய சூறாவாகவும் இல்லாமல் மிகச்சிறிய சூறாவாகவும் இல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்லக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப். அதை குறித்து நபிகள் நாயகம் பேசும் பொழுது சொல்லுவார்கள், அந்த கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனத்தை யார் மனனம் செய்து வைத்திருக்கிறாரோ அவர் கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். என்ன குழப்பம்? தஜ்ஜால் நான் தான் ரப்பு என்று சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கடைசியான காலகட்டத்திலே நல்ல மனிதர்களை கூட பாவத்திலே விழ வைக்கக்கூடிய மோசமான இருள் சூழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவனை பாதுகாப்பிற்காக இந்த வசனம் அவனை தூய்மைப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் பேசினார்கள். சரி, இது எதனால் இறக்கப்பட்டது? நான் முதலிலே சொன்னேன், சில நேரங்களில் சிலருடைய கேள்விகளுக்கு பின்னால் குர்ஆனில் சில வசனங்கள் இறங்கி இருக்குகிறது என்று. குறைஷிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளி தேசங்களிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் குறைஷிகள் இடத்துல சொல்லுவார்கள், உங்களிடத்தில் முகம்மது நபி என்று சொல்லி கொண்டிருக்கிறாரா, அவரை வாய் அடைப்பதற்கு நாங்கள் சில கேள்விகளை தருகிறோம், அந்த கேள்விகளை நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள், அவர் அதற்கு பதில் சொல்ல தெரியாது. ஏனென்று சொன்னால் அது எங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் என்று சில கேள்விகள் 3 கேள்விகளை கேட்பார்கள். 3 கேள்விகளை குறைஷிகளிடத்தில் கொடுத்து இதை கேளுங்கள், அவர் வாயடைத்து போவார், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் நபி இல்லை என்பதை நாம் முடிவண்ணி கொள்ளலாம் என்று அந்த தோரணையில் 3 கேள்விகளை எடுத்து கொடுப்பார்கள். அதை குறைஷிகள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். என்ன கேள்வி? குகைவாசிகள் என்றால் யார்? இன்னொரு கேள்வி, ஹிலரை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? 3வது கேள்வி, துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய அரசனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேளுங்கள். துல்கர்னைன் என்ற அரசனை ரசூலுல்லாஹ்விற்கு தெரியாது, குகைவாசிகள் யார் என்பது தெரியாது. அதே நேரத்தில் ஹிலர் எப்படி இருப்பார்கள், அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த சம்பாஷணம் எதுவுமே தெரியாது. எல்லாம் முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்ட அந்த செய்திகளை குறித்து குர்ஆனிலே இருக்கிறதா, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இல்லை ஞானத்தை கொண்டு உங்களால் சொல்ல முடியுமா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேள்வியை எழுப்பிய பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இந்த அத்தியாயத்திலே இவர்கள் கேட்ட இந்த கேள்விகளை எல்லாம் கேள்வியாகவும் பதிலாகவும் வாழ்வியலாகவும் அந்த வரலாற்று செய்தியாகவும் கியாமத்து வரைக்கும் மற்ற வேதங்களை விட அதிகமாக சொன்ன அந்த கதைகளை, உண்மையை சொன்ன அந்த வேதமாகவும் அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். துல்கர்னைன் என்ற அரசனை பற்றி, குகைவாசிகளை பற்றி, அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இருவர்களும் கடலில் நடந்து சென்றது,
இந்த இடத்தில் ஒன்று, அவர்கள் நபியா இல்லை இறைநேசரா என்பதில் பல்வேறு கருத்துவார்கள் இருந்தாலும், ஆனால் நிறைய பேர் முஹத்திசீன்கள் முஃபக்கிஹீன்கள் நிறைய நபர்கள் அவர்களை நபியாக எழுதி கொண்ட காரணத்தினால் நாம் அலைஹிஸ்ஸலாம் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதே போன்று கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தருணம், நாம் எல்லாம் இதை அந்த காஃபை வாசித்தால் தெரியும். அந்த காஃபை வாசிக்க ஆரம்பித்தால் அந்த குகைவாசிகள் நிறைய செய்திகளை அல்லாஹ் உள்ளடக்கியிருப்பான். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஆழமான மூலப்பொருள். அந்த ஆழமான மூலப்பொருள் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தைக்கு உள் 1000 கருத்துக்களை பொதிந்திருக்கும். அல்லாஹ் ஒரு இடத்தில் மரம் என்று பேசுகிறான் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய ஆணி வேர் வரைக்கும் இருக்குகிறது உண்மை என்று அல்லாஹ் பேசுகிறான் என்ற பொருள். அதை போன்று நிறைய செய்திகள் நான் முன்பு கூட சொல்லி இருக்கிறேன். யூதர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே வந்து அது சம்பந்தமாக பேசும் பொழுது அந்த வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுவார்கள். அவர்களை பற்றி தவறாக சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டுவார்கள். இப்படி நிறைய சிறப்புகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சிறப்புகளை அதை தாண்டி நிறைய சத்தியங்களை, அதை தாண்டி நிறைய அத்தாட்சிகளை. என்ன அத்தாட்சி என்று சொன்னால், குர்ஆன் இந்த வசனத்தை வெளியே கொண்டு வந்ததற்கு பின்னால் எது நபிக்கு தெரியுமா என்று அந்த யூதர்கள் கேட்டார்களோ இதுவெல்லாம் நபிக்கு தெரிந்து விட்டதே என்று அல்லோலப்பட்டார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் போட்டி உடைத்து விட்டானே, அதுவரைக்கும் அவர்களே மறைத்து வைத்திருந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே உடைத்து விட்டான். அவர்களே வெட்கப்பட்டு சங்கூஜப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் அப்படி அம்பலப்படுத்தி விட்டான். நம் புழக்கத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் அசிங்கப்படுத்தி காட்டிவிட்டான். நபிமார்களுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதையும் நபிமார்களை அவர்கள் செய்த கொடுமையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். இப்படி காஃபிற்கு பின்னால் சூரத்துல் காஃப் என்று சொல்லுவதற்கு பின்னால் நிறைய அத்தாட்சிகளை இன்று வரைக்கும் அல்லாஹ் வைத்திருக்குகிறான். அதில் தோட்டத்தை பற்றி பேசுவான், தோட்டம் துறவுகளை பற்றி பேசுவான், அதில் இருக்கக்கூடிய அந்த துறவுகளை வைத்திருந்தவர் எப்படி இருந்தார் என்று பேசுவான். அதே நேரத்தில் குகைவாசிகளை பேசுவான். இன்றும் அத்தாட்சியாக இருக்கக்கூடிய அந்த குகையை அல்லாஹ் பேசுவான். அந்த குகையில் இருந்த வாலிபர்களை பேசுவான், வாலிபர்களோடு இருந்த நாயை பேசுவான். இப்படி நிறைய செய்திகளை அல்லாஹ் குர்ஆனில் காஃபிலே சொல்லிக்கொண்டே செல்வான். சொல்லும் பொழுது சில நேரங்களில் கேள்வியும் எழுப்புவான். என்ன கேள்வி தெரியுமா? உங்களுக்கு புரிகிறதா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வியும் எழுப்புவான். இந்த கேள்விக்கான விடையை கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள். உங்களுக்கு புரிகிறதா என்ற கேள்வி யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்குகிறான். அப்படி அவர்களுக்கு சம்மட்டி அடித்ததை போன்று அல்லாஹ் விளக்கமாக விராவரியாக, நீங்கள் யார், உங்கள் குலங்கள் என்ன, நீங்கள் என்ன நிலையில் இருந்தீர்கள், எந்த மரியாதையில் இருந்தீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் விளக்குவான். நாம் அதை தொட்டும் நபிகள் நாயகம் பேசிய செய்தியை பார்ப்போம். யார் சூரத்து காஃபை வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவர் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் ஒரு ஒளியை கொடுக்குகிறான் என்று பேசினார்கள். அல்லாஹ் புறத்திலிருந்து ஒரு ஒளியை கொடுக்குகிறான். கிட்டத்தட்ட ஒளி என்று சொன்னால் அது நேரான பாதையை காட்டக்கூடியது என்று ஒரு பொருள். யார் அந்த 10 வசனங்களை மனனம் செய்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு குழப்பமான காலங்களிலே அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி, எந்த நேரத்தில் ஓதுவது? வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டது, ஜும்மாவிற்கு முன்பு ஓத வேண்டுமா அல்லது ஜும்மாவிற்கு பின்பு ஓத வேண்டுமா? அற்புதமாக சொல்லுவார்கள் சஹாபாக்கள். வெள்ளிக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது வெள்ளியினுடைய கிழமை துவங்கியதில் இருந்து வெள்ளியினுடைய வியாழன் மகரிபிலே இருந்து வெள்ளியினுடைய அசர் வரைக்கும் வெள்ளிக்கிழமை. இந்த நேரங்களில் எந்த நேரங்களில் வேண்டுமானாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை ஓதுவது அது சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் அதை வெள்ளிக்கிழமை ஓதினார்கள். வெள்ளிக்கிழமை சஹாபாக்கள் ஓதினார்கள். வெள்ளிக்கிழமை சஹாபாக்களை ஓதச் சொன்னார்கள். இப்படி நிறைய செய்திகள் வருகிறது. நண்பிற்குரியவர்களே, இலகுவான வார்த்தைகளை கொண்ட பெரிய சூறாவாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஓதுவதனால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு ஒளியை தரக்கூடிய, நம்மை நேரான பாதையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான சூறாதான் சூரத்துல் காஃப். அதை இதுவரைக்கும் நாம் விளங்காமல் இருந்தால் அல்லது அதை பற்றி அறியாமல் இருந்தால் அதை விட்டுவிட்டு சூரத்துல் காஃபை இனி இருக்கும் காலமெல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவில் நாம் உண்ணுவது உறங்குவது எப்படி கடமை, அதை போன்று இந்த சூரத்துல் காஃபை ஓத வேண்டும் என்ற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் சூரத்துல் காஃபை ஓதி அல்லாஹ்வின் புறத்திலே இது அல்லாத நிறைய செய்திகள் சொன்னார்கள் நபிகள் நாயகம். சூரத்துல் காஃபை ஓதுவதனால் உங்களுக்கு அல்லாஹ்வின் இருள் அகற்றப்படுகிறது.
சூரத்துல் காபை ஓதுவதனால் அறிவுகள் உங்களுக்கு, ஏனென்று சொன்னால் அந்த சூறாவை படிக்கும் பொழுது நிறைய அறிவுகள் நம்மை தட்டி எழுப்பும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படியெல்லாம் முற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஈமான் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்று நம்மை ஈமானில் முந்தச் செய்யும். இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே என்று அவர்களை பற்றி உண்டான கொடூரத்தை நம் கண்முன்னே காட்டும். நாமெல்லாம் அதை போன்று அநியாயக்காரர்களாக வாழ்ந்துவிட வேண்டாம் என்ற எச்சரிக்கையை குர்ஆன் நமக்கு தரும், அந்த காவு தரும். இப்படி நிறைய செய்திகள் நாம் வாசிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அப்படியே சுவாசிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னத், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அருள்கொடை, அதை ஓதுவதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்று பல்வேறு பொக்கிஷங்களை பொதிந்திருக்கக்கூடிய அந்த சூரத்துல் காபை நம் வாழ்க்கையில் வாரந்தோறும் ஓத வேண்டும். வல்லான் அல்லாஹ் அதற்குரிய மனிதர்களாக நம்மை ஆக்கி நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.